இன்னைக்கு நம்ம வீட்ல தரக்கு என்ன வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பேர்ச்சம்பழம், சர்பத், நோம்பு கஞ்சி, அப்புறம் கொஞ்சம் சமோசாவும் வச்சிருக்கேன் செல்லம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்ளோ நம்ம வீட்லயே அம்மா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்க செல்லம். அம்மா, நம்ம வீட்ல எப்பவுமே கஷ்டமா இருக்கும். நோம்பு சமயத்துல மட்டும் நமக்கு தேவையான பணமும் வீட்ல எல்லா பொருளும் இருக்குது. எனக்கு பெருநாளைக்கு கூட 1க்கு 2 நல்ல ட்ரெஸ் கிடைக்குது. இதெல்லாம் எப்படிம்மா? இது ஏதாவது மேஜிக்கா? இது மேஜிக் இல்லம்மா, இது ஜக்காத்தின் சக்தி. ஜக்காத்னா என்னம்மா? ஜக்காத்துங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற சொத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிய வசதி இல்லாதவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக கொடுக்கிற ஒரு கட்டாய கடமை. ஜக்காத் இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்று. இது நம்மள மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய முக்கியமான இபாதத். அப்படின்னா இது மத்தவங்க நம்மளுக்கு செய்யற உதவியாம்மா? இது உதவின்னு சொல்றதை விட இது நம்ம உரிமை. ஜகாத் இல்லனா பணக்காரர் பணம் சுத்தம் ஆகாது. நம்ம கண்ணீர் தான் அவங்க சொத்துக்கு சுத்தம் தருது. அல்லாஹ் சொல்றான், பணக்காரர்களின் பணத்துல ஏழைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கு. யாராவது ஜக்காத் கொடுக்கறாங்கன்னா அவங்க அல்லாவுக்காக அவங்க கடமைய நிறைவேற்றாங்க. நம்ம கைக்கு வர்ற ஜக்காத் அல்லாவோட ரஹ்மத். இன்ஷா அல்லாஹ் நானும் வளர்ந்த பிறகு ஜக்காத் கொடுத்து அல்லாஹ் கட்டளையிட்ட கடமையை நிறைவேற்றுவேன். அல்லாஹ் மிகவும் கருணையாளன். தானத்திற்காக கொடுக்கப்படும் செல்வம் ஒருபோதும் குறையாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அல்லாஹ்விற்காக கொடுத்தால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். கருமத்தனம் கொண்டால் அல்லாஹ் குறைப்பான். மலக்குகள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் கொடுக்கிறான் அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு என்று. அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்ட செல்வம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, தூதருடைய வாக்குறுதி, அது உயரும், அது உயரும்.